வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். நான் ரொம்ப நாளாகிடுச்சு வீடியோ போட்டு, ஏன்னா சேகரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். வேர்களெல்லாம் வந்துட்டு சேகரித்து 27 வேர்கள். இது அஷ்டமா சித்து மை செய்முறை தான். இது வேர்களை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ அந்த 27 வேர்களையும் சேர்த்து அஷ்டமா சித்து மை செய்முறை. அந்த மை அஷ்டமா சித்து 8ம் 64 களைகளும் ஆடும். பாருங்கள், சீல் போட்டுட்டு தான் உள்ளே வச்சுட்டு தீ மூட்டி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி தான் நாங்கள் அடுப்பு வச்சுட்டு இப்படி தான் கரிப்பேன். இதுதான் இப்போ தான் இப்படி தான் புடம் போடுறது. இப்படி தான் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் பார்த்துக்கோங்க. இது இப்படி தான் கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மணி நேரமாக எரி விட்றேன். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரமாக எரி விட்டுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் நாங்கள் சீல் போட்டு தான் இதுக்குள்ளே தான் இருக்குது. அஷ்டமா சித்து 64 களைகளும் ஆடும். இது அதனுடைய மை தான். இது செய்முறை. இப்படி இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் செய்தி எடுத்துக்கினீங்கன்னா, நாம் எதை நோக்கி பயணம் பண்ணுறோம், எதுக்காக நம்ம செய்கிறோன்றதை தெளிவாக பண்ணலாம். அதனால் நீங்களும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க, சரிங்களா? இது எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன், திடீர்னு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் தெரியாது. இதை சீல் போடுறீங்க. நான் 7 சீல் போட்டிருக்கேன். இதை சுற்றி பார்த்துக்கோங்க. 7 சீல் போட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு புடம் போட்டு எடுத்திருக்கேன். இதை மை எதுக்கு, எந்த பயணம் நம்ம செய்கிறோம். இப்போ அஷ்டமா சித்துன்னா 64 களைகளும் ஆடும். அந்த 64 களைகளுமே இந்த மை வேலையை எதை கொண்டு என்னென்ன சேர்க்கணும் இதுக்குள்ளே, அதை தெளிவாக நாளை காலையில் உங்களுக்கு வேர்களை நான் காட்டுறேன். ஏன்னா புடம் போட்டுட்டேன் இது ஃபுல்லாகவே. இதை நான் ஒவ்வொரு வேரையும் காட்ட முடியாது. இதுக்கு என்ன சேர்த்தணும், எப்படி செய்யணும் அப்படின்றத இதை இப்போ நீங்கள் செஞ்சு இதை கறி பண்ணிட்டேன். நான் கறி பண்ணிட்டதுக்கு இது கோரோசனை, ஒரிஜினல் கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூவு, ஹாம்பரு, இது விட்டு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சிந்தாமணி எண்ணெய், முத்து எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணெய், அந்த ஒரு எண்ணெய் தான் சேர்த்திக்கணும். வேறு எந்த எண்ணெயும் சேர்த்தக்கூடாது. வாசனை திரைவேகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மனோரஞ்சிதம் ஆயில் தான் விடணும். அதுதான் சேர்த்தணும். மனோரஞ்சிதம் ஆயில் சேர்த்துட்டு அரைக்கணும். மனோரஞ்சிதம் ஆயில் விட்டு நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கு நான் சொன்ன ஆம்பரு, உணுகு, கஸ்தூரி, குருசனை, இதுக்கு விளக்கெண்ணெய் தான், சிந்தாமணி முத்து எண்ணெய் விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்படி அரைச்சா மட்டும்தான் இது இந்த அஷ்டமா சித்து 64 களைகளும் ஆடும். இது சரிங்களா? இது எப்படின்னா வேர் 27 மூலிகை வேர் இதுக்குள்ளார இருக்குது. இதை நான் இப்போ உங்களுக்கு எதுக்கு காமிக்கிறேன்னா, இதை காட்ட முடியாது. புடம் போட்டு சீல் போடுறது, சீல் போட்டு இப்படி தான் நம்ம அது கறிக்கு எடுத்தோம்னா நம்ம போடுறது நம்மளுக்கு அது செதறாமல் சிந்தாமல் செதறாமல் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வெளியே வேஸ்ட்டாக ஆகாமல் ஒரு ஓப்பனாக வச்சு நம்ம தீ போடும்போது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா இது ரொம்ப நாளாக எடுத்தது. இது சூரிய கிரகணம் வருது இல்லையா, அதே மாதிரி தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அதே மாதிரி இந்த 3 வருஷமாக இதை சேகரித்து இந்த வருஷம் இந்த 17 செவ்வாய்க்கிழமை சூரிய கிரகணத்தில் தான் இந்த அத்தனை வேர்களையும் கூட்டி ரெடி பண்ணேன். சில வேர்கள்லாம் கிடைக்காம இருந்தது. இது எந்தெந்த நேரத்தில் எடுக்கணும், சூரிய கிரகணம் பிடிக்கும்போது, சந்திர கிரகணம் பிடிக்கும்போது ஒவ்வொரு மூலிகையும் சேகரித்து நீங்கள் வச்சுக்கோங்க.
27 மூலிகையை சேர்த்தன பிறகு நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீல் போட்டு புடம் போட்டு அஷ்டமா சித்து மை செய்முறை இது தான். சரிங்களா? அதே மாதிரி வந்து இது ஒரே நாளில் நீங்கள் எடுக்க முடியும்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து ஆளுங்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து எடுக்கலாம். அப்படி சேகரிக்க முடியல, ஒரு கிரகணத்தில் வந்து எடுக்க முடியாது. இப்போ சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, இல்லை சந்திர கிரகணத்தில் இருந்தாலும் நம்ம எடுக்க முடியாது. அதனால் வந்து ஒரு 5 மூலிகை 6 மூலிகை பக்கத்தில் இருந்தால் நாங்கள் 10 மூலிகை 20 மூலிகை கூட எடுத்துக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஆனால் வந்து அதுக்கு தகுந்த டைம் கிடைக்காது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நான் 3 வருஷமாக சேகரித்தேன் நான். அது இப்போ தான் இந்த வந்த செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் இதை வந்து எடுத்தேன்னா கிரகணம் ஸ்டார்ட் ஆகும்போது தான், நம்ம சூரிய கிரகணம் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அந்த நேரத்துலேருந்து தான் இது எடுத்தது. அப்படி இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சதெல்லாம் வந்து நான் வந்து சேகரித்து நான் வச்சிட்ருக்கேன். சீல் போட்டு தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஆளுங்களுக்கு திரும்ப அதையே சொல்லிட்டுருக்காருங்களுடைய தப்பு எடுக்காதீங்க. ஏன்னா நிதானமாக கேட்டால் தான் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வழிமுறையை நான் சொல்லிட்டுருக்கேன். அதே மாதிரி இதுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா பொருளுமே இத்தனை வருஷமாக நான் 3 வருஷமாக சேகரித்தேன். உங்களுக்கு தேவைப்படுது மைய, எங்களுக்கு அஷ்டமா சித்து மை வேணும், எங்களால் செய்ய முடியாது, எனக்கு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பேன், அது கால் பண்ணுங்கள். இது ஏன்னா என்கிட்ட நீங்கள் வாங்காதீங்க, நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது உங்களால் முடியும். ஆனால் நான் வந்து நாளை காலையில் வந்து வீடியோ போடும்போது என்னென்ன மூலிகை அது அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன். நீங்கள் அதை எழுதி வச்சுக்கொண்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது நான் சொன்ன மாதிரி. ஆனால் இதுக்கு ஆயில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஆயிலை எல்லாம் மறக்காமல் ஆம்பரு இதுங்க எல்லாமே போட்டுக்கோங்க. சுத்தமான வந்து சிந்தாமணி முத்து எண்ணெய் விட்டு தான் நீங்கள் அரைக்கணும். இதில் வேறு எதுவும் விட்டு அரைச்சிக்காதீங்க, சேர்த்திக்காதீங்க. வாசனை திரவியம் வந்துட்டு நம்ம மனோரஞ்சனுடைய ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு அரைச்சிங்கனாவே அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த வாசனை திரவியம் வந்துடும். அப்படி இன்னும் கொஞ்சம் சேகரித்து வாசனை அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறது, சடின்னு சொல்ல வரல, மறிக்கொழுந்தனுடைய ஆயில் வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் கலந்துக்கோங்க. இதை சேர்த்து நீங்கள் அரைச்ச உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். நீங்கள் எந்த நேரத்துக்கு எந்த நோக்கத்துக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த நோக்கம் நம்மளுக்கு உடனடியாக அது நடக்கும். இதுதான் இந்த அஷ்டமா சித்து நம்ம ஆடுறது. இந்த மை 64 கலைகளும் ஆடும். நம்ம எந்த நோக்கத்துக்கு நீங்கள் செய்கிறீங்களோ, எந்த நோக்கத்துக்கு அதை நம்ம அனுபவிக்கிறோமோ, வச்சுட்டு போகிறோமோ, அது அனைத்தும் கண்டிப்பாக இது நடக்கும். சரியா? மறக்காமல் இந்த மாதிரி சீல் போட்டு எதுவும் வேஸ்ட் ஆகாமல் வந்து நீங்கள் புடம் போட்டு எடுக்கிறதுக்கு தான் என்னுடைய வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நாளை காலையில் உங்களுக்கு என்னென்ன மூலிகை எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எடுக்கிறதையெல்லாம் சொல்லிவிட்டேன். எந்தெந்த மூலிகைன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது தேவைப்பட்டால் எங்ககிட்ட வாங்கிக்கலாம், தேவையில்லை நீங்களே செஞ்சுக்கோங்க. நல்லது நடக்கும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் நான் ஒரே ஒருத்தன் தான் தாராட்டிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் சேகரித்து செய்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கும் லேட் ஆகும். இருந்தாலும் முயற்சி பண்ணால் வந்து எதுவுமே நம்மளுக்கு வெற்றி தான். எதுவும் நோவாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செஞ்சுக்கோங்க. செய்கிறதுக்கு முடிய விஷயம் அனைத்தும் உண்மை. என் ஆதி சிவன் எனக்கு கொடுத்தது, எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் என் குருமார்கள் சொல்லி கொடுத்தது வித்தைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த நோக்கத்தோடு தான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் வெற்றி அடையணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த நோக்கம்தான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீண்டும் நல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே.